இன்றைக்கி நம்ம ஒரு லாங் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நீ என்னை அழைத்த போது நான் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தேன். பாஸ்ட்டில் ஒரு வேலையை கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கோம். அப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். நான் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் குக்கிங் டின்னர். இரவு உணவுங்கிறது டின்னர். ஸோ நீ என்னை அழைத்த போது அதுவும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ வென் யூ கால்டு மீ அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ வாஸ் குக்கிங் dinner when you called me. I was cooking dinner when you called me அப்படின்னு யூஸ் பண்ணோம். செகண்ட் வேர்ட் பாருங்கள். ஆசிரியர் உள்ளே வந்தபோது குழந்தைகள் கூச்சலிட்டனர். ஸோ குழந்தைங்க எல்லாம் கத்திகிட்ருக்காங்க ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னா, ஸோ அப்போ அது கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் கண்டினியூஸாக கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ அப்போ த சில்ட்ரன் வேர் ஷவுட்டிங். கூச்சலிட்டனர் அப்படின்னா ஷவுட்டிங். The children were shouting. எப்போ? ஆசிரியர் உள்ளே வந்தபோது. ஸோ அப்போ அதுவும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ when the teacher came in. ஸோ வென் த டீச்சர் கேம் இன், ஆசிரியர் உள்ளே வந்தபோது அப்படின்றதுக்காக கேம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் வேர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில்ட்ரன் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ அதனால் வேர் யூஸ் பண்ணுறோம். த சில்ட்ரன் வேர் ஷவுட்டிங் வென் த டீச்சர் கேம் இன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவன் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன், பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட்டில், ஆனால் கண்டினியூவாக அப்படி அதை எப்படி சொல்லலாம்னா ஹீ வாஸ் ஈட்டிங். உணவு அப்படிங்கிறது ஃபுட். ஸோ அப்போ ஹீ வாஸ் ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஹீ வாஸ் ஈட்டிங் ஃபுட். ஸோ அவன் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஹி வாஸ் ஈட்டிங் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன், நான் இரவு படித்து கொண்டிருந்தேன். நேற்று இரவு படித்து கொண்டிருந்தேன். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.